அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் நல்லா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக கட் பண்ண மல்லித்தலையில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நான் வெங்காயம் கூட நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை ஒரு கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலெல்லாம் உள்ளார அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கெட்டியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ நான் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து லைட்டாக பால் மாதிரி உருட்டிட்டு இது போல் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் இதை நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா ஆயில் சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளார சேர்த்துக்கோங்க. உள்ளார சேர்த்துட்டு இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா செவந்து உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.